Hi friends, welcome to Neelamari's kitchen. இன்னைக்கு நம்ம அரந்தாங்கி ஸ்டைல்ல இறால் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அரந்தாங்கி ஸ்டைல்ல இறால் வறுவல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். prawn 1/2 கிலோ க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் 10 ல இருந்து 15. பூண்டு தோலோட இடிச்சு வச்சிருக்கேன் 10. மஞ்சள்தூள் 1/4 ஸ்பூன். மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன். உப்பு, ஒரு தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, சோம்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். 4 பச்சை மிளகாய், கொத்தமல்லி. சீ ஃபுட் சாப்பிட்றவங்க இந்த ஸ்டைல்லையும் ப்ரான் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டிஷ் நம்ம ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செய்யலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரானில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சோம்புத்தூள், உப்பு இதை போட்டு பிரட்டி வச்சுக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. உப்பு மிளகாத்தூள் எல்லா ப்ரான்லேயும் படுற மாதிரி கிளறி விடுங்க. இது ஊற வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பவுலில் பிரட்டி வச்சதும் நம்ம உடனே செய்ய ஆரம்பிச்சிடலாம். ப்ரானை ஒரு கடாயில் கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். பூண்டு ரோஸ்ட் ஆனதும் நம்ம கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நான் எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ப்ரானில் சால்ட் சேர்த்துருக்கோம், அதனால் கவனமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா போட்டு நம்ம பிரட்டி வச்சுருந்த ப்ரான்ஸ் இதெல்லாம் சேர்த்துடலாம். நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம், தக்காளி, ப்ரான் எல்லாம் ஒன்று சேரட்டும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ப்ரான் வேகிறப்போ ப்ரான்லேருந்து தண்ணி வரும். க்ளோஸ் பண்ணி வேக வைங்க. நல்லா வேகட்டும் ப்ரானு. க்ளோஸ் பண்ணி வேக வைக்கிறப்போ நம்ம டோட்டலாக ப்ரான் 4லேருந்து 5 நிமிஷம் தான் வேகணும். அதுக்கு மேலே வேக வைக்க வேண்டாம். ஏன்னா வேக வச்சா ப்ரான் ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம அரந்தாங்கி ஸ்டைல் ப்ரான் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை நம்ம ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரைஸில் போட்டு பிரட்டியும் சாப்பிட்லாம். வாங்க டேஸ்ட் பார்க்கலாம்.